வணக்கம். இன்னைக்கு நம்ம சுத்த வஜ்ராசனம் எப்படி செய்யறது அப்படின்றத செஞ்சு பார்க்க இருக்கிறோம். சுத்த வஜ்ராசனம் அப்படின்றது உடம்பை சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு ஆசனம். இந்த சுத்த வஜ்ராசனம் நமக்கு முதுகெலும்பையும் இடுப்பையும் நல்ல பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆசனம். கண்டிப்பா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இது ஒரு பெஸ்டான ஆசனமா இருக்கும். நம்ம கால்களை நல்லா மடக்கி நல்ல பேக் சைடு படுக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம அடி வயிற்றுல நல்ல ஒரு இறுக்கம் கிடைக்கும். அடி வயிற்றுல இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் நல்ல ஒரு ரத்த ஓட்டம் சீரா பாஞ்சு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தனா வச்சுக்கிறதுக்கான ஒரு ஆசனம். கண்டிப்பா நமக்கு கர்ப்பப்பை பிரச்சனை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மலச்சிக்கல், இந்த மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த சுத்த வஜ்ராசனம் ஒரு தீர்வா இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு அடிக்கடி நிறைய பேருக்கு இந்த கால்கள் பிடிச்சிக்கும், சதை பிடிப்பு அப்படின்னு சொல்லுவோம். அடிக்கடி முட்டி வெளியெல்லாம் வரும். அந்த மாதிரி வர்றவங்களுக்கு இந்த ஆசனம் ஒரு பெஸ்டான ஆசனமா இருக்கும். நல்லா காலை நல்லா மடக்கி நம்ம பேக் சைடு படுக்கிறதுனால சதை பகுதி நல்ல டைட்டா ஆகிறதுனால நரம்புகள் எலும்புகள் நல்ல ஒரு ஸ்ட்ரென்தன் கிடைக்கக்கூடிய ஒரு ஆசனமா இருக்கும். குறிப்பா நமக்கு இந்த கூன் போடுதல் சொல்றோம் இல்லையா, அந்த முதுகு எலும்பு கூன் போடுது, அதுக்கு ஒரு பெஸ்டான ஒரு ஆசனமா இருக்கும். நம்ம உடம்புக்கு ரத்த ஓட்டத்தை சீரா பாஞ்சு உடம்பை நல்ல ஒரு சமநிலைப்படுத்துறதுக்கு இந்த ஆசனம் ஒரு பெஸ்டான ஒரு ஆசனமா இருக்கும். அதனால இந்த ஆசனத்தை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரலாம். ஆரம்பத்துல நமக்கு செய்யறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒரு சப்போர்ட்டோட பண்ணுங்க. தலைக்காணி, அதாவது தலைக்காணி 2-3 தலைக்காணி பேக் சைடு வச்சுட்டு கையை நல்லா சப்போர்ட் பண்ணி பொறுமையா இந்த ஆசனத்தை நல்லா நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம உடம்புக்கு ரத்த ஓட்டத்தை, உடல் முழுவதும் ரத்த ஓட்டத்தை சீரா பாய்ச்சி உடலை நல்லா சமநிலைப்படுத்தும். நமக்கு உடல் ஆரோக்கியத்தையும் மன அமைதியும் உடனே கொடுக்கக்கூடிய ஒரு ஆசனம் இந்த ஆசனம். நீங்க அந்த ஆசனம் செஞ்ச உடனே உடம்பு நல்லா ரிலாக்ஸா இருக்க மாதிரி இருக்கும். மனசு ஒரு அமைதி நிலைக்கு கொண்டு வரும். அப்புறம் நமக்கு தைராய்டு பிரச்சனை இருந்தா கூட இந்த ஆசனம் நல்லா செஞ்சு பார்க்கலாம். குறிப்பா மலச்சிக்கல் இருக்கிறவங்க தொடர்ந்து இந்த ஆசனத்தை செஞ்சுட்டு வரலாம். நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். நல்லா அந்த மலச்சிக்கல் பிரச்சனையில இருந்து நம்ம சீக்கிரமா மலச்சிக்கலை சரி பண்ணிக்க முடியும். நல்ல ஒரு பெஸ்டான ஆசனம். இப்ப அவங்க செஞ்சு காட்டுவாங்க, பாருங்க. சுத்த வஜ்ராசனம் எப்படி செய்யறது அப்படின்றத உங்களுக்கு செஞ்சு காட்டுவாங்க. உங்களுக்கு தெரியறதுக்காக அவங்க சைட்ல திரும்பிக்கிறாங்க. திரும்பிட்டு நல்லா திரும்பி உட்காந்துக்கிட்டாங்க. இப்ப நல்லா காலை நல்ல முட்டி நல்ல கேப் கொடுங்க. காலையும் நல்லா கொஞ்சம் விரிச்சு வச்சுக்கோங்க. இப்ப அப்படியே பேக் சைடு கையை சப்போர்ட் பண்ணி பொறுமையா படுங்க. படுத்துட்டு 2 கைகளையும் தலைக்கு மேல கொடுத்து லாக் பண்ணிக்கோங்க. இந்த நிலையில ஒரு 10 கவுண்டிங். 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி நல்லா நம்ம 3 டைம்ஸ் பண்ணலாம். ஒவ்வொரு நல்லா கையை சப்போர்ட் பண்ணி அப்படியே எழுந்திருக்க முடிஞ்சா எழுந்திருங்க, இல்லைன்னா சைட்ல திரும்பி சப்போர்ட் பண்ணி எழுந்துக்கலாம். நல்லா நேரா உட்காந்துக்குங்க. ஒரு தடவை பண்ணும்போது நம்ம 10 கவுண்டிங் கொடுக்குறோம். அந்த மாதிரி நல்ல ஒரு 3 டைம்ஸ் நீங்க இந்த பயிற்சி பண்ணிக்கலாம். முதுகெலும்புக்கான ஒரு பெஸ்டான பயிற்சி இது. இது நல்லா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறோம். நன்றி.